டேஸ்ட் இருக்காது என்ன ஜெரோமி. அப்போ நாங்கள் எல்லா வாழைக்காயிலையும் மெல்லிசா கட் பண்ணணுமா கடலைமா அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாலினி. நான் தேரணி. நான் ஜெரோமி. அச்சு சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டாக நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா அது மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது எங்களுடைய மாலை நேரத்துக்கு நாங்கள் பிளேண்டியோட வந்து செய்ய போகிறோம். எனக்கா என்னது அதாவது நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற என்னன்னு சொல்லி சொன்னால் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போறோம். நாங்கள் அதுவும் அப்படி செய்துட்டு அப்படியே நாங்கள் மிளகாயிலையும் அந்த பஜ்ஜி செய்து காட்டப்புறோம். உங்களுக்கு காட்டப்புறோம் கறிமிளகாயில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காயிலையும் செய்து கறிமிளகாயிலையும் அதை எப்படி செய்கிறதுன்றத நாங்கள் இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறோம். அப்போ அப்படியே நாங்கள் இப்போ என்ன மாதிரி எப்படி செய்கிறேன்றத போய் பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா பார்ப்போம். என்ன இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, நாங்கள் வாழைக்காயை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பாருங்க, வாழைக்காய், இது எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தண்ணி, இது கேரட், உப்பு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைமா பேக்கெட், கடலைமா பேக்கெட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி மிளகாய். தெரியும் மிளகாயம் கறி மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு ஒரு கல் உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்குவேன். சரி வாங்கோ எப்படி செய்யறன்றத பார்ப்போம். ஓ, இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் தண்ணி எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த உப்பு கல் போட்டிருக்கோம் தானே, இதுக்கு நான் விட போகிறேன். சரி, இப்படியே விட்டுட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த வாழைக்காயை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொன்றா எடுத்து தோல் நீக்க வேணும். சரியா? அப்படி சொல்றது வட்டையெல்லாம் தெரியுமா? ஏன் திறமை பிடிக்குமா இது? பாத்தீங்களோ, நல்ல வடிவா தோல் எல்லாம் செஞ்சு தோல் நீக்கி வச்சிருக்கோம். சரி, இப்படியாக நாங்கள் எல்லா வாழைக்காயும் இப்படி எடுக்க வேண்டும். என்ன போட்டது? உப்பா என்ன போட்டது? ஏன் சொல்லுங்க ரோசாயினி, இந்த தண்ணிக்கு உப்பு போடுறது கேரட் போடுங்க. ஓ, இல்லாட்டி இது வந்து கயிறாக இருக்கும், அதால இப்படி போட்டால் இந்த கயிறு. அதுக்காண்டி தான் நாங்கள் உப்பு தண்ணியை போட்டு அதில் கரைச்சி போட்டு வாழைக்காயை நல்லா போடுறோம். எனக்கு நாங்கள் வாழைக்காய் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் செய்ய போகிறோமே. நான் ஃபர்ஸ்ட் டைம். ஓமோ, நாங்கள் தான் செய்யறது இல்லை. அதுவும் இப்போ அடிக்கிற மழைக்கு சுட சுட சாப்பிட சூப்பர் ஒரு டேஸ்டா தான் இருக்கும். எல்லாமே பிடிக்குமா? வாழைக்காய் பார்க்க வாங்கி விடுது உங்களுக்கு. அப்ப செய்த சொல்ல தேவையில போடான்னு பிடிக்குமா? அப்ப ரோசாயன் இது ஜெரோமிக்கு எப்படி அந்த கறி மிளகாயில செய்யறத சாப்பிடுவீங்களோ? அது உரைப்பேன கறி மிளகாய். ஆனா ஜெரோமிக்கு வந்து உரைப்பண்ட விருப்பம், சாப்பிடுவா. என்ன சோறா? காய் சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பஜ்ஜி செய்ய போறோம்னு சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? பஜ்ஜி செய்ய போறோம். பஜ்ஜி செய்ய போறீங்களா? பஜ்ஜி செய்ய போறீங்க? பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. என்ன சரி, அப்ப நாங்க வாழைக்காய் எல்லாம்
தோல் நீக்கிட்டு நீக்கியாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறன்றத போய் பார்க்கலாம். சரி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லா வாழைக்காயுமே தோல் நீக்கி இங்க பாருங்க நாங்க வந்து உப்பு தண்ணிக்க எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ன வாழைக்காய் உடன்காய் இருக்கு உடன்காய் தான் நல்ல வடிவா இருக்கும் திங்களும். இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒவ்வொரு வாழைக்காய் எடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்படி நீளமா மெல்லிசா கட் பண்ணணும். அது மெல்லிசா கட் பண்ணணுமா? இப்படி ஆனா ஜெரோமி ஒரு நாள் போய் பஜ்ஜி சாப்பிட்டது இல்ல நான் பிடிக்கும்னு சொல்றேன். எனக்கு வித்தியாசமா இருந்தாலே பிடிக்கும்னு சொல்லும். பஜ்ஜி பிடிக்குமா? அம்மா உங்களுக்கு பஜ்ஜி செய்ய தெரியாதா? சரி தெரியும். எனக்கு ரெண்டே தெரியும். அம்மாவோட குட்டி குட்டியா கட் பண்ண தெரியும். இப்படியாக நாங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு பார்ப்போமா. பாருங்க அப்படித்தான் வந்து வாழைக்காய் வந்து பஜ்ஜிக்கு வெட்டுறதானே. அப்ப இதான் நாங்க எல்லா வாழைக்காயுமே வெட்ட போறோம். இப்படி எல்லாம் வெட்டிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாங்க வாழைக்காய் எல்லாத்தையுமே இங்க பாருங்க நல்லா துண்டு துண்டா நல்ல வடிவா இருக்குல்ல பாத்துக்க. நல்ல வடிவான துண்டா அப்படி நாங்க வெட்டி வெட்டி வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க இப்ப இதோட நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு தண்ணியும் சேர்த்து இதோட நாங்கள் பிரட்டுவோங்க. உப்பு சேர தர வேணும் அப்பதானே டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களா? உப்பு இல்லாட்டி ஒரு டேஸ்ட் இருக்காது என்ன ஜெரோமி. அப்ப நாங்கள் எல்லா வாழைக்காயிலையும் படத்தக்கவாக நாங்கள் வடிவா பிரட்டி இதை நாங்கள் எடுக்கணும். சரியா? சரி அப்ப நாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கட்டமெண்டு பாப்போம். சரி பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா பாருங்க அப்படியே என்ன அழகா வந்து பஜ்ஜிக்காக அப்படியே வந்து வாழைக்காய் படி வண்டிட்டா வெட்டி வச்சிருக்கிறான்னு. அப்ப வாழைக்காடாகவும் முடிஞ்சது. அப்ப நாங்க வந்து வாழைக்காயும் செய்து அதுல அதே மாதிரி கறிமிளகாவும் நாங்க செய்ய போறோம். அப்ப கறிமிளகாவும் வந்து அக்கா எப்படி செய்யறான்றத பாப்போம். பாருங்க இப்படி நான் அந்த கறிமிளகாய் எல்லாமே கழுவித்தான் எடுத்து வச்சிருக்கிறேன்னா இப்படி என்ன செய்ய போறோம்னு சொன்னா கறிமிளகாய நீளமா கீறா வேணுமா இல்ல ஒட்டும் அப்படியே கீறா வேணும். கீறிட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற இந்த மிளகாய் விதை இருக்குத்தானே இதெல்லாமே நாங்கள் வெளியில எடுக்க வேணும். அதே எனக்கு இருக்கணும் உரைக்க வேண்டாம். பாட்டு முறைப்பேர் இருக்கு அதுதான் கறிமிளகாண்டாலே உண்மை சரியான உரைப்ப எல்லாத்தையும் விட அது இருந்தா கரைச்சல. இப்படி ஒரு கடுமுறை பண்ண சாப்பிடவே மாட்டேன். இந்த பாருங்க இந்த கறிமிளகாய்க்க எந்த விதமான விதையும் இல்லைன்னு விதையும் இல்லை. எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம். இப்படியாக எல்லா கறிமிளகாயும் எடுத்துட்டு பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்க நாங்கள் எல்லா மிளகாயுமே இங்கே இப்படியாக வெட்டி வெட்டி எடுத்து வச்சிருக்கோம். இங்கே பாருங்க கறி இப்படியே நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்க்க போறோம். சரியா? இதுக்கும் உப்பு தண்ணி விடணுமே. இந்த வாழைக்காய் செய்த போலதான் இதுக்குமே அப்படியே உப்பு தொளிக்கிறது தண்ணி போட்டு நாங்கள் சேர்க்க வேணுமே. என்ன சொன்னா உப்பு தண்ணி சேர்த்து தானே வேணும். ஜெரோமி தான் படிக்க பார்த்து கொண்டு இருக்குதாள். அடுத்த குட்டியும் ஜெரோமி குட்டி தான். அம்முண்ட இடத்த ஜெரோமி குட்டி தான் குடிக்கும் போல விடாக்குது எனக்கு பார்க்க. என்ன ஜெரோமி குட்டி ஜெரோமி சமைக்கிற விருப்பமா? சரி இப்படியா இருக்க இது இப்படியே நாங்க என்ன செய்வோம் உப்புக்கே ஊறட்டுக்கும். சரியா? இப்படியே ஊறிக்கொண்டிருக்க நாங்கள் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த கடலைமாய் இருக்குத்தானே இதை நாங்கள் பேக்கெட்டை வெட்டி நம்ம இதுக்கு கடலை மாவை போட போறோம். கடலை மாவு தான் இதுக்கு பாவிக்கிறது என்னக்கா? சரி நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு தண்ணியும் சேர்த்து அதிலே உப்புகள் போட்டிருக்கேன் தானே அப்ப லைட்டான ஒரு கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்க்க வேணும்.
இதுல புதிரி சேர்க்கணும் என்ன லைட்டா ஏன்னா அதுலேயும் போட்டிருக்கேன் ஆமா அப்புறம் அளவா விடணும் உப்பு தண்ணியும் போட்டு நம்ம தண்ணியும் விட்டு நாங்கள் வடிவாக கரைக்கிறோம். ஆனால் அந்த கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கணும் எனக்கு, அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணும் போல எனக்கா திக்காக தானே இப்போ அக்கா கரைக்க போகிறான். பாருங்க அக்கா எப்படி கரைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக்கணும் எனக்கா. கொஞ்சம் களி தண்ணியாக இருந்தால் தான் அதுக்கு அந்த கடலை மாவெல்லாம் செய்யறோமே. ஜெரோமி வந்து பாவலா இருக்கு, அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். அதுதான் சாப்பிட்டது இல்லை. ஆனால் இது வந்தாக்கா ஒரு நாள் கடையிலையும் வாங்கினது இல்லை, உண்மையாக ஒரு நாளும் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. இது வீட்டில் செய்து சாப்பிட்றோம். மற்ற வீடியோக்கும் இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்ன என்ன வாழைக்கிழமை அப்பா வாங்கி தர கஷ்டப்பட்டு பிடிக்காத அப்பா கஷ்டப்படுறதா பிள்ளைய கண்ணுக்கு தெரியுது. கஷ்டப்பட்டு வெளியே போறாரு பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக. அப்ப நீங்க நல்ல படிவா பெரிய ஆளா வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து பெரிய ஆளா வந்து நீங்க நல்ல ஒரு உத்தியோகமே எடுக்க வேணும். என்ன அப்ப ஜெரம் குட்டி வளர்ந்தா என்ன வருவீங்க? அப்படித்தான் வேணும். அப்பா பாவம் தானே பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாரு. என்னம்மா இப்ப நீங்களும் நல்லா படிக்க வேணும். என்ன அப்ப ஜெரோமி அப்ப உங்களுக்கு காணாமன்னு சொல்லி காட்டுங்க பாப்போம். எல்லாம் ஞாபகம் இருக்கேனே. அப்படி கதை படிச்சாதான் புத்திக்குள்ள வருமா. சரி பாருங்க, நான் என்னுடைய கடமா ரெடி ஆயிட்டு நஞ்சு பாருங்க. இந்த ஒரு கட்பதத்துல நாங்க கரைச்சி ஒரு அளவான திக்கா இருக்குமே. ஆகலம் திக்கு இல்லாமல் ஒரு அளவான திக்க. சரி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கடலை மாதெல்லாம் படிவா கரைச்சி எடுத்துட்டோம். இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுப்பை ஆன் பண்ணி சட்டிய காய விடுவோம். என்ன அப்ப ஜெரோமி குட்டி உங்களுக்கு வாழைக்காய் பொறிச்சு தரவோ மிளகாய பொறிச்சு தரவோ? வாழைக்காய பொறிப்போம். என்ன வாழைக்காய் பொறிப்போம். வாழைக்காய பொறிச்சிட்டு மிளகாய பொறிச்சா உரைப்பு உரைப்பு சாப்பிட மாட்டீங்கல்ல. அப்ப நாங்க முதல் வாழைக்காய பொறிச்சு எடுப்போம். என்ன ஆனா ஜெரோமி எல்லாம் ஆசைப்படும், அவ்வளவு சாப்பாட்டுக்கு வேலை இல்லை. இல்ல ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா செய்து கொடுக்குறபடியா அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க. சின்ன ஒரு நாள் சாப்பிடவும் இல்லை தானே பாப்போம். நாங்க தேங்காய் எண்ணெய் விடுறோம். என்ன கொதிக்கணும். என்ன தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க வேணும். சாப்பிட வேணும். அப்ப நாங்க எண்ணெய் கொதிச்சு அப்புறம் பாக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெயும் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த வெட்டி வச்ச வாழைக்காய என்ன செய்ய போறேன்டா இங்க பாருங்க. கடலை துவைக்கணும். பாருங்க அப்படி துவைக்கிறோம். ஃபுல்லா அப்படியே படணும். என்ன சரி அப்படியே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி சட்டிக்குள்ள பொரியிறதையும். என்ன
நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்கேனே. ம். அப்போ இப்படியே நாங்கள் பொரிச்சிருக்கிறோம். அதை பொரிஞ்சா பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமேண்ணே. எடுக்க பார்ப்போம். ம், நல்லா பொரியுதானே. ம், இங்க பாருங்க வாழைக்காய் எப்படி பொரியுதுண்டு. பாப்பா வாழைக்காய் பொரியுறத இங்க பாருங்க எப்படி ஒரு பொன் கலராக வருதுண்டு. ஓ மேனே. ஆனா என்ன மாதிரி பதம் சரியண்டோ? ஓ இப்படியே நாங்கள் எடுக்கலாமேண்ணே. ஆனால் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கேண்ணே. ம். பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி என்ன வாழைக்காய் வச்சு இப்படியே நாங்கள் எடுக்க போடுவோம். ம், இப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அடுத்ததையும் இப்படியே போடுவோம். அதையும் துவைக்கணுமேண்ணே. ம். ஆனாக்கா இப்போ நாங்கள் இது வந்து கடலை மாலை செய்கிறோம். ஓ. கோதுமை மாவில் செய்யலாமா? கோதுமை மாவுல நான் சும்மா ஒரு கம்மிட்ட செய்து பார்த்தேன். செய்து பார்த்தீங்களா? ஓ, செய்து பார்த்தேன். ம், வடிவே வந்தது ம். என்ன அந்த கோதுமை மாண்டைக்கு கொஞ்சம் மொத்தமா இருக்குது. அடா. ஓ ஓ ஆனா இது வந்து அப்படி மொத்தமா இருக்காது எனக்கு கடலை மாவு. இல்ல அளவா இருக்குது அதான் பார்க்குறேன். ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்போ கோதுமை மாவோட கடலை மாவுல செய்யற பஜ்ஜி வந்து வித்தியாசமா இருக்கு, டேஸ்டியா இருக்குமான்னு நினைக்கிறேன். டேஸ்டியா இருக்கு. ஏன்னா இப்ப சாப்பிட்டு பார்க்க தெரியும் அக்காவுக்கு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காய் வந்து நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி வந்து ஃபுல்லாக பொரிச்சு எடுக்க போகிறோம். அதோட அடுத்ததாக வந்து நான் கரைமிளகாவும் பொரிக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிட்டுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வடிவாவே வாழைக்காய் பஜ்ஜிலாம் பொரிச்சு எடுத்துட்டோமே. நான் ம், இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா நான் முள்ளக்காய் பாருங்க எல்லாம் கீறி வச்சிருக்கிறேன்னு இல்லோ. இப்போ அதையும் நான் இந்த மாவுக்க போட்டு முட்டிருக்கேன். இங்கே பாருங்க ஊற விடுறேன். இப்படியே என்ன செய்வோம்னு சொன்னா இங்கே பாருங்க. ஸோ நல்ல பெரிய மிளகா தானே. ம். அப்போ இதையும் நாங்கள் பொரிக்கணும். இதையும் நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த எண்ணெய் சட்டிக்க போட போறோம். பெரிய மிளகாண்டபடி அடங்காது சட்டிக்கல. அடங்குறீங்களா? அதுதான் ரெண்டா வெட்டலாம் போல இருக்கு. ம். நான் வந்து முன் சேர்ந்தது நல்லா இருக்கும் வந்து வடிவா இருக்க மாட்டேன். ம். சரி, அப்போ கரைமிளகாம் வந்து பொரியுது. நாங்கள் அதுவும் பொரிச்சு எப்படி வருதுன்ற சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அடுக்கேன்னு. ஓ சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எங்கட கரைமிளகா பச்சி என்ன அதுவும் அப்படி பொரியுதுன்னு சொல்லி என்ன நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. ஆனால் என்ன கரைமிளகா தான் வந்து நல்லா நீளம் கூட்டிகிட்டே எனக்கா. அதுதான். அப்போ இதை நாங்கள் எடுக்க போகிறோம். என்ன நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. நல்லா புரிஞ்சுட்டேன். ம், உரைக்காதோ உரைக்கும் தானே கரைமிளகாண்டா. ஸோ நல்ல பெரிய கரைமிளகா தானே. ஆனால் உரைக்கும் அப்பு பார்க்க பயமா கிடக்கு. உரைக்காதா? ஆ சரி, அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைமிளகாவும் பொரிச்சிட்டோமே. என்ன இப்போ கரைமிளகா ஃபுல்லாக பொரிச்சா பிறகு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்து கரைமிளகாவும் வந்து அப்படியே எல்லாம் பொரிச்சிட்டேன். அப்போ நாங்கள் 2 பேர் வந்து எனக்கு ரெடி ஆகிட்டுது. வாழைக்காய் வச்சியும் நாங்கள் கரைமிளகாவும். அப்போ நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன ஜெரோமி இது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஸோ ஜெரோமி தான் எடுத்துட்டு அப்போ நாங்களும் வந்து இந்த வாழைக்காய் வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆனா பார்க்கவே பாருங்க ஒரு பொண்ணுத்துல பழைய பார்க்க அந்த மேல முறுமுறுப்பா இருக்கு. அப்ப நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கடைக்கு நல்ல ஒரு முறுக்கன் ஒரு சத்தமத்துல இருக்கேன். முறுமுறுப்பா இருக்கு. உப்பு தன்மையும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உப்பு எல்லாம் அளவா இருக்கேன். உண்மையாவே டேஸ்டா இருக்கு. உப்பு சுவையெல்லாம் நல்ல அளவா இருக்குது. சாப்பிட முறுமுறுப்பா இருக்கேன். உண்மைதானே. வாழைக்காலம் இப்படி செய்யலாமோன்னு எனக்கு செய்தேன்னா நானே யோசிக்கணும். இப்படியும் ஒரு சுவை இருக்குதான். உண்மையாவே நான் இன்றைக்கு இது வந்து சாப்பிட்டு இருக்கேன். நான் இப்படி டேஸ்ட் எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு. அப்ப அடுத்த வந்து கரைமிளகா சாப்பிட போறீங்க. கரைமிளகா சாப்பிட்டு பாருங்க.
இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கறி மிளகாய் எல்லாம் பொறிச்சு நல்ல வடி வேற என்ன பெருசு. அப்ப நாங்க கறி மிளகாய் சாப்பிட்டு பார்க்கத்தானே வேணும். சுடுது கொஞ்சம் பயமா கிடக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. பயப்பட தேவையில்லை. அப்படியே மறந்தீங்க. ஓ சாப்பிடுவீங்களா? இந்தாங்க. தேங்க்யூ. சாப்பிட்டாருங்க. நானும் பயந்தேன் கரைமுள்ள நல்ல உரைப்பா இருக்குமோண்டு. ஆனா அந்த உரைப்பி வராதபடிதான் நாங்க எல்லாம் முள்ளுக்கு அப்ப அதுகிட்ட உரைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும் மீனாவே. பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டுமே நல்ல டேஸ்டா நல்ல வடிவா அமைஞ்சிட்டேன் எங்களுக்கு. நல்ல மழை குளிராக இருக்கு, மழையை மடிச்சு ஊத்தி கொண்டு இருக்குதுன்னு ஒரு பிளேனியோட சாப்பிட சூப்பரா இருக்கும். சரி, அப்ப நாங்களும் உங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அப்ப நீங்க இப்படி வாழைக்காய் பச்சி செய்யற நீங்க கரைமுள்ளால செய்யலாம் நினைப்பீங்க, நீங்க அதுலயும் செய்து பார்க்கலாம். ஓகே, எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.